நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த மனுஷன் பல குழந்தைகளை தத்தெடுத்துட்டு போய் மாதம் மாதம் ஒவ்வொரு குழந்தையாக இறந்தும் போயிருக்கு. அங்கே வந்து போலீஸ் விசாரித்து பார்த்தப்ப அங்கே என்ன நடந்தது தெரியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிபியாவை சேர்ந்த இந்த முகமது பிசிக் 40 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு மூவ் ஆகுறாரு. 1997 அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப்பும் வாங்குறாரு. 62 வயசான இந்த மனுஷன் மாதம் மாதம் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதே மாதம் இன்னொரு குழந்தை இறந்தும் போய் அதை தான் வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிருக்காரு. இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் சந்தேகப்பட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸும் இவர் வீட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்குது. உள்ளே போன போலீஸ் இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்கன்னு மொத்த மக்களும் காத்துக்கிட்டு இருந்தப்ப வெளியே வந்த போலீஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மனுஷன் தப்பான ஆள் கிடையாது. குழந்தையே இல்லாத அவரும் அவருடைய மனைவியும் 1995 இருந்து பல குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வராங்க. 2015 தன்னோட மனைவி இறந்து போகவும் தனி ஆளாக தொடர்ந்து குழந்தைகளை கவனித்து வளர்த்து வந்திருக்காரு முகமது பிசிக். அப்புறம் ஏன் அடிக்கடி இந்த குழந்தைகள் இறந்து போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். இதுவரை அவர் வளர்த்த 80 குழந்தைகளும் கேன்சர்னால பாதிக்கப்பட்ட அனாதை குழந்தைகள். இறந்த குழந்தைகளில் 10 குழந்தைகள் இவரோட ஆம்ல இருக்கும்போதே இறந்தும் போயிருக்கு.